டெங்கு பரவலின் தற்போதைய நிலைமை என்ன? டெங்கு நோய் பரவும் அபாயமுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை 112ஆக அதிகரித்துள்ளது. தற்போது மிக அதிகளவிலான டெங்கு பரவல் மஹரகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக களுத்துறை மாவட்டத்தின் பாணந்துறையிலும் டெங்கு நோய் தீவிரமாக பரவி வருகின்றது. கம்பகா மாவட்டத்தின் பேகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு டெங்கு நோய் அதிவேகமாக பரவும் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. சுகாதார பிரிவினரின் தரவுகளின் பிரகாரம் 2024ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டுகளில் டெங்கு நோய் காணப்பட்ட நிலையை விடவும் தற்போது மிகவும் பாரதூரமானதொரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது 2024ஆம் ஆண்டின் நிலைமை. 2025ஆம் ஆண்டில் பாரிய அளவிலான வளர்ச்சி காணப்படவில்லை. ஆனால் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோய் எவ்வளவு வேகமாக பரவியுள்ளது என்பதை இந்த வரைபடம் எடுத்துக்காட்டுகின்றது. கம்பகா மாவட்டத்தில் நிலவும் நிலைமை தொடர்பில் மாவட்ட சுகாதார அதிகாரிகள் இவ்வாறு விளக்கம் அளித்தனர். தற்போது நாம் 2026ஆம் ஆண்டின் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளும் போது இந்த தருணத்தில் வாரம் ஒன்றுக்கு சுமார் 1000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகும் ஒரு மட்டத்திலேயே உள்ளோம். தற்போதைக்கு மாவட்டத்தில் அதிக ஆபத்துள்ள இடங்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளும் போது எமது சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள் பலவற்றில் அந்த நிலைமை காணப்படுகின்றது. பியகம, களனி, மகர, வத்தளை, சீதுவை போன்ற சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலக பிரிவுகளில் விசேட அபாயம் காணப்படுகின்றது. ஏனைய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவுகளிலும் பெருமளவில் அவதானிக்கப்படுகின்றது. டெங்கு நோயாளர்களில் பெரும்பாலானோர் பாடசாலை மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் என சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். கம்பகா மாவட்டத்தில் டெங்கு பரவல் தொடர்பிலான தகவல். பூச்சியியல் குறிகாட்டிகளின் பிரகாரம் மாவட்டத்தில் நாம் பரிசோதிக்கும் ஒவ்வொரு 5 வீடுகளிலும் ஒரு வீட்டில் டெங்கு நுளம்பு உள்ள நிலைமையை காணப்படுகிறது. அதாவது மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு பரிசோதனையிலும் 21% டெங்குவை பரப்பும் நுளம்புகளாகவே காணப்படுகின்றன. இதுவே இந்த நேரத்தில் எமக்குள்ள பிரதான சவாலாகும். அதாவது எமது மாவட்டத்தில் தொற்றுகளை பரப்பும் நுளம்புகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. குறிப்பாக பியகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கடந்த வருடம் 15% காணப்பட்ட நுளம்புகள் இவ்வருடமாகும் போது 30% அதிகரித்துள்ளன. எனவே பியகம பகுதிதான் இத்தருணத்தில் அதி அபாய வலயமாக காணப்படுகிறது. இவ்வாறான சூழலில் நுளம்புகளும் அதிகரித்துள்ளன. அதேபோல் களனி, வத்தளை மற்றும் சீதுவ, கட்டான, ஜாயல் ஆகிய பகுதிகளிலும் நுளம்பு பெருக்கம் அதிகரித்தே காணப்படுகிறது. எனவே பொதுமக்கள் நுளம்பு பெருகும் இடங்களை ஒழிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதே இந்த நேரத்தில் எமது பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது.